டிஜிட்டல் மீடியா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ். முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், ஸ்பீக்கர் கட்டிட்டு இருந்தோம். ஸ்பீக்கர் மக்களுக்கு இடைஞ்சலா இருக்குன்னு அதை நிப்பாட்டியா. டைம் வந்து காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கத்திட்டு இருந்தோம். அப்படிலாம் பேசக்கூடாது, இந்த டயத்தோட முடிச்சுக்கணும். இப்போ இன்னைக்கு எந்த அரசியல் கூட்டம் நடத்துறதுக்கும் அனுமதி கிடையாது. விஜய கணக்கில் வச்சுக்கிட்டு திமுக சொன்னாலும் திமுகவுக்கு அது பொருந்தும். நீங்க நாங்க சொல்றது எடுத்துக்க மகிழ்ச்சி. முதல்வருக்கு நன்றின்னு சொன்னாங்களே சார் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும். யார் சொன்ன? கட்சிக்காரங்க சொல்லிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லிட்டு தானே இருக்காங்க. 5.5 கோடி மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து முதல்வருக்கு நன்றின்னு சொன்னாங்க. ஒரு ஊரா தானே போய் பேசிட்டு இருக்காரு அவரு. அவரை வந்து நாங்க வந்து தலைவராவோ வேட்பாளராவோ பார்க்கல. நடிகர் வந்திருக்காரு எங்க ஊருக்கு, நாங்க பார்க்க வந்திருக்கோம் சார். நாளைக்கு உசிலமணி போயிருந்தாலும் பார்க்கத்தான் போறாங்க. அரசியல் கட்சி தலைவரா இன்னைக்கு வந்து அவர் வந்து அவதாரம். அரசனுடைய செயல்பாடு எப்படி இருக்கீங்களா, ஒரு துறையிலேருந்து வர்ற வருமானத்தை எடுத்து இன்னொரு துறைக்கு செயல்படுத்தலாம் சார். அது வேற துறையில பண்ணுங்க சார். இல்ல வேற துறையில பண்ணலாம் சார். இந்த ஃபண்டை எடுத்தது தவறான விஷயம். ஏன்னு சொன்ன நாம் தமிழருடைய சீமான் வந்து திருச்சியில ஒரு மாநாடு போட்டாரு. இந்த பக்கம் ஃபுல்லா லேடிஸ், இந்த பக்கம் ஃபுல்லா ஜென்ஸ், ரெண்டு பேரையும் ரெண்டு பக்கம் உட்கார வச்சுட்டு 234க்கு அவர் அறிவிச்சிட்டாரு. ஆனால் 234 வேட்பாளர்கள் பேரே எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. இன்னும் லிஸ்ட்டை வச்சுதான் பண்ணி 5000 ரூபா போட்டாங்க. 5000ங்கிறது அதுக்காக போடல. ஆமா, அவங்க 3 மாசத்தை கணக்கு பண்ணி போட்டாங்க. 3 மாசம் போடலங்கிறதுக்காக போட்டாங்க. அப்படி சொல்றீங்களா? அப்படி கிடையாது, பெண்டிங் அரியர்ஸ் தான். திமுக ஃபீல்ட் ஒர்க் பண்றாங்க, நீங்க பண்ணல. நீங்க கேட்ட கேள்வியோட சாராம்சம் அதுதான் சார். திமுக பண்ணக்கூடிய ஃபீல்ட் ஒர்க் எங்களுக்கு தெரியுது, எல்லா தொகுதியிலையும் பண்றாங்க. பத்திரிகை.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் தேசிய ஜனநாயக மக்கள் கட்சியினுடைய நிறுவன தலைவர் மற்றும் அரசியல் விமர்சகர் பாபு பரமேஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும் சார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் மற்ற கட்சிகளை கொண்டு வரதுல ஒரு போட்டி இருந்தது தேர்தல் தேதி அறிவிக்கு முன்பு. இப்போ பார்த்தீங்கன்னா யார் வேலை செய்கிறது, களத்தில் இறங்கி யார் வேலை செய்கிறது? உங்களுக்கு நான் வேலை செய்கிறதா, எனக்கு நீங்கள் வேலை செய்கிறதா? இப்போ திமுக கூட்டணியில் நம்ம வந்து வேறு விதமான பார்வை இருக்குது, மாற்று கருத்து இல்லை. ஆனால் அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் ஒர்க்லேருந்து பல்வேறு விதமான ஒர்க்குகள் வந்து நடத்தப்பட்டு வருகிறது, தீவிரமாக வருகிறது. சுவர் விளம்பரம் உள்பட நீ பார்த்துருப்பீங்க. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதுபோல் ஏதாவது தெரியுதா? அது மனசாட்சி தொட்டு சொல்லு. இல்லை, அதாவது களப்பணிங்கிறது ஒன்று வந்து பார்த்திங்கன்னா வேறு விதமாக வந்து எதிரொலிக்கும். ஆனால் அதீத நம்பிக்கையில் அதீத வந்து அப்படி ஒரு நம்ம தான் அப்படின்ட்டு இனிமேல் நம்ம தான் அப்படிங்கிற நினப்பில் கட்டமைப்பு பணிகள் இருக்குங்களா, அடிப்படை கட்டமைப்பு பணிகள் தேர்தல் நேரத்தில் செய்ய வேண்டிய அந்த வேலைகளை கூட மறந்துட்டீங்களா? இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி ஆளுகின்ற அரசு முன்பே இந்த பணிகளை தொடங்கிவிட்டது. ஏன்னு சொன்னால் முதல்வர் வந்து ஒவ்வொரு நலத்திட்டங்களையும் அதாவது 4 வருஷம் 4.5 வருஷம் தூங்கிட்டாங்க. 5வது வருஷம் இந்த ஊருக்கு போகிறேன் அந்த ஊருக்கு போகிறேன்னு சொல்லிட்டு மீடியாக்கள் மூலமாக பல நலத்திட்டங்களை துவக்கி வைக்கிறார். அப்போ இதெல்லாம் என்ன ஆகுது, டிஎம்கே வேலை செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருது இல்லையா? இல்லை சார், உங்கள் ஊர் அதுதான் சார். உங்கள் ஊரில் ஒரு முகாம் போட்டு நலத்திட்டங்கள் நடக்கிற பொழுது நீங்களும் போய் அதில் நலத்திட்டங்கள் வந்து ஏடிஎம்கே தனியாக பண்ண முடியாது, பிஜேபி தனியாக அரசாங்கம் தான் பண்ணணும். அரசாங்கம் 5 வருஷமாக பண்ணலையே. உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் முதல்வர், உங்களோட இந்த மருத்துவ இது சமாச்சாரம் இது எல்லாமே இந்த 5 வருஷமாக பண்ணலையே சார். மகளிர் உரிமை தொகை என்ன, அதே போல் நான் முதல்வன் திட்டம், சரி, தமிழ் முதல்வன் திட்டம் என்ன, அதே போல் பார்த்தீங்கன்னா இல்லம் தேடி மருத்துவம், இல்லம் தேடி கல்வி, சரி, எண்ணற்ற திட்டங்கள் இருக்கு சார். திட்டங்கள் இருக்கு, திட்டங்கள் போட்டாங்க, செயல்படுத்தினாங்களா? 2 வருஷத்துக்கு மேலே அது இது நடத்திட்டு தானே இருக்காங்க. இப்போ நீங்கள் சொன்னது வந்து திமுக ஃபீல்டு ஒர்க் பண்ணுறாங்க, நீங்கள் பண்ணலை. நீங்கள் கேட்ட கேள்வியோடைய சாராம்சம் அதுதான் சார். திமுக பண்ணக்கூடிய ஃபீல்டு ஒர்க் எங்களுக்கு தெரியுது, எல்லா தொகுதியிலையும் பண்ணுறாங்க. ஏடிஎம்கே பிஜேபி இன்னும் தொகுதியில் போய் வேலையே பார்க்கல அப்படிங்கிறது தான் உங்களுடைய டைரக்டான கேள்வி. அந்த கேள்விக்கு தான் நான் சொல்கிறேன். அரசு இயந்திரம், அரசு அதிகாரிகள், அரசு எல்லாருமே நலத்திட்டங்களை கொண்டு சேர்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் பார்க்குற நியூஸ், இன்றைக்கி ஒரு கடலூரில் ஒன்று நடந்துருக்குன்னா நாளைக்கு விழுப்புரத்தில் ஒன்று நடக்குது, நாளைக்கு கள்ளக்குறிச்சியில் ஒன்று நடக்குது, சேலத்தில் ஒன்று நடக்குதுன்னு சொல்லி மீடியா மூலமாக உங்கள் வீட்டுக்கு அந்த செய்தி வருது. ஆனால் ஏடிஎம்கே பிஜேபி என்ன பண்ணுவாங்க, கிட்டத்தட்ட 22,000 கூட்டம் போட்டிருக்கிறாங்க பிஜேபியில். 22,000 கூட்டம்.
அதே மாதிரி ஏடிஎம்கே 120க்கு மேல தொகுதிகளை எடப்பாடியார் போயிட்டு வந்துட்டாரு. 160 தொகுதி மேலே போயிட்டாரு. இப்போ இதுக்கு மேல என்ன பண்ணணுங்கிறீங்க? இதுக்கு அப்ப நாங்களும் போயிருக்கோம், என்டிஏ அலையன்ஸும் போயிருக்காங்கங்கிறதுக்கு இதெல்லாம் ரெக்கார்டு. நீங்க அரசு மாதிரி போறீங்க, நாங்க எதிர்க்கட்சியா போறோம். அப்ப நாங்க போய் நாங்களும் பிரச்சாரம் பண்ணிட்டு வரோம். இது எல்லாமே மக்களிடத்துல வந்துதான் மக்கள் இன்னைக்கு வந்து ஒரு எழுச்சியோட இருக்கிறாங்க. இந்த ஆட்சி மாற்றம் எப்ப நடக்கும், தேர்தல் தேதி எப்ப அறிவிப்பாங்கங்கிறத மக்களே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப நீங்க மட்டும் போல சார், விஜயும் போய் ஒரு ஊரா தானே போய் பேசிட்டு இருக்காரு. அவரு உங்களுக்கு முன்னாடி அவரை வந்து நாங்க வந்து தலைவராவோ வேட்பாளராவோ பார்க்கல. நடிகர் வந்திருக்காரு எங்க ஊருக்கு, நாங்க பார்க்க வந்திருக்கோம். இல்ல சார் நாளைக்கு உசிலமணி போயிருந்தாலும் பார்க்கத்தான் போறாங்க. அரசியல் கட்சி தலைவரா இன்னைக்கு வந்து அவர் வந்து அவதாரம் எடுத்துட்டாரு இல்லைங்களா? ஆமா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு முன்பே அதிகாரம் பூசிட்டு இருந்தவர் அவதாரம் எடுத்துட்டாரு. உங்களுக்கு முன்பே பாத்தீங்கன்னா அவர் வேட்பாளர் பட்டியலையும் அறிவிச்சு களத்துக்கு போயிட்டாங்களா? யாரு வேட்பாளர் தெரியுமா? இருக்காது. வேட்பாளர் பேரை விஜய்கிட்ட சொல்லுங்க சார். 1000 விளக்குல ஜேசிடி பிரபாகர், பெரம்பூர்ல விஜய். அதாவது ஜேசிடி பிரபாகர் உங்களுக்கு எப்படி தெரியும்? யாரு எப்படி தெரியும்? என்ன அடையாளம் அவருக்கு? அவர் அதிமுக. அவர் முன்னாடி என்னவா இருந்தாரு? முன்னால பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் தொகுதி எம்எல்ஏ. இத சொல்லுங்க. இன்னைக்கு வந்த தாவேகால வந்த கேண்டிடேட், புதுசா வந்த பையனை சொல்லுங்க. இன்னைக்கு தான் அவர் அரசியலுக்கே வந்திருக்காரு. அவரை சொல்லுங்க. நீங்க செங்கோட்டையன் நிக்கிறாரு, ஜேசிடி பிரபாகர் நிக்கிறாரு, ஆதவ அர்ஜுன் நிக்கிறாரு, இவங்க எல்லாம் கணக்கு இல்ல. இவங்க எல்லாம் 10 பேர் மேடையில உட்கார்றவங்க. இந்த முறை திமுகவிலையும் கிட்டத்தட்ட 60% வந்து புதுமுகங்கள் தான் வர்றாங்க. உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன். அதிமுகலையும் புதுமுகங்கள் தான் வரப்போறாங்க. அவங்கள நீங்க இப்பவே சொன்னாலும் யாருக்கும் தெரியாது. அந்தந்த தொகுதி வேட்பாளர்களை அந்த டயத்தில் போய் கட்சி தலைவர்களை அறிமுகப்படுத்தி பேசும்போது தான் தெரியும். இப்ப நாம் தமிழருடைய சீமான் வந்து திருச்சியில ஒரு மாநாடு போட்டாரு. இந்த பக்கம் ஃபுல்லா லேடிஸ், இந்த பக்கம் ஃபுல்லா ஜென்ஸ், 2 பேரையும் 2 பக்கம் உட்கார வச்சுட்டு 234க்கு அவர் அறிவிச்சிட்டாரு. ஆனால் 234 தொகுதியுடைய வேட்பாளர்கள் பேரே எனக்கும் தெரியாது, அவருக்கும் தெரியாது. இன்னும் லிஸ்ட்டை வச்சு தான் படிக்கணும். யாரும் தேர்ந்தெடுத்த தெரிந்த முகங்கள் கிடையாது. அப்போ ஸ்டார் கேண்டிடேட் கிடையாது. இல்லை 4 அணிலையும் களத்துக்கு வந்து முந்திக்கிட்டார் அவர் இல்லையா சார்? நீங்கள் முந்தினாலும் ஓட்டு போடுறது 23ஆம் தேதி தான் சார். நீங்கள் 6 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கல. எங்களுக்கு என்ன, எப்போ நீங்கள் வந்தீங்கன்னு இல்லை, எப்படி வந்தீங்கிறத மட்டும். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வரணும். லேட்டாக வந்தாலும் லேட்டஸ்ட்டாக வந்து என்டிஏ கூட்டணி வருங்கிறீங்களா? ஆமாம், அதுக்கு ஒரு காரணம் இருக்குது சார். என்ன காரணம் இருக்குது? இப்போது எடப்பாடி பழனிசாமி வந்து மகளிர் உரிமை தொகை எவ்வளோ சொன்னார்? 2000 ரூபா சொன்னார். திமுக அரசு எவ்வளோ கொடுத்துட்டு இருந்தாங்க? அவங்க 1000 கொடுக்குறாங்க. 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அவங்க உடனே என்ன பண்ணாங்க? 5000 ரூபா போட்டாங்க. 5000ங்கிறது அதுக்காக போடல. ஆமாம், அவங்க 3 மாசத்தை கணக்கு பண்ணி போட்டாங்க. 3 மாதம் போடலைங்கிறதுக்காக போட்டாங்க. அப்படி சொல்கிறீங்களா? அப்படி கிடையாது. பெண்டிங் அரியர்ஸா? கோடைக்கால சிறப்பு நிதி சார். அடுத்த வருஷம் கோடை வரும், அப்போ பணம் போடுவீங்களா? நிச்சயமா. போன வருஷம் போட்டிங்களா? இல்லை, நிச்சயமா அதற்கான முயற்சி. சார் 5 ஆண்டுகளில் கோடை காலத்துக்கு போட்டிங்களா? போடல சார். நீங்கள் ஏன் சார் கடந்த காலத்தை பற்றி பேசுகிறீங்க சார்? அன்னைக்கு எனக்கு ஃபர்ஸ்ட் இது, அன்னைக்கு நான் கோடை காலம் வந்துச்சு. அந்த அன்னைக்கு வந்து இதே போன்ற ஒரு சூழல் இருந்ததுன்னா அன்னைக்கு நீங்க சார் மகளிர் உரிமை தொகை மட்டும் இல்லை சார், பல்வேறு விதமான அரசியல் நலத்திட்டங்களை வந்து இன்றும் பேசப்பட்டு வருகிறது. நீங்கள் அடிப்படையாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்தில் 5000 ரூபா கொடுத்ததாக இருக்கட்டும், அதே போல் பார்த்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு துறை சார்ந்து ஏழை எளிய மக்களுக்கு என்னென்ன திட்டங்கள் போய் சேரல, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா எதுவுமே சேரல. அதுக்கு தான் உங்களோட ஸ்டாலின் முகாமை ஊராக போய் போடுறாரு. யார்? முதலமைச்சர் ஆணைக்கு. 4 வருஷமா போடல சார். சார் 4 வருஷம் அதை வந்து செயல்படுத்தி தான் வேறு விதமாக செயல்படுறாங்க. எப்படி வேறு விதமாக? வேறு விதம்னா இப்படி வேற பேர் மாத்திட்டீங்களா சார்? ஒவ்வொரு காலகட்டத்தையும் ஒரு சூழல் இருக்கு சார். அரசியல் இப்போ வந்து தேர்தல் சூழல் வந்துருச்சு. ஒன்றும் இல்லை, ஆடு மாடு அந்த பலியிடுற விவகாரம் இருக்குங்களா? ஆமாம், அது கடுமையான எதிர்ப்பு வந்ததுக்கப்புறம் ஜெயலலிதா வந்து திரும்ப வாபஸ் வாங்கினாங்களா இல்லையா? இல்லைங்களா? அதே போன்று நிறைய இந்த அரசியல் சூழலில் நிலைப்பாடுகள் மாறிட்டே இருக்கும் சார். ஆடு மாடு வெட்டக்கூடாது, வெட்டலாம் அப்படிங்கிற பிரச்சனை வந்து ஒரு அரசு வந்து அதை சரின்னு சொல்லி பின்வாங்கினாங்க. ஜல்லிக்கட்டுக்கு அதே மாதிரி நடந்துச்சு. மக்கள் வந்து எதிர்ப்பு தராங்க. மக்கள் திரண்ட மக்கள் போராட்டம்ங்கிறது ஜல்லிக்கட்டு மட்டும்தான். தமிழ்நாட்டில் வரலாற்றில் பார்த்தீங்கன்னா மக்களாகவே வீதிக்கு வந்து போராடியதுங்கிறது ஜல்லிக்கட்டுக்கு மட்டும்தான். அதுக்கு மத்திய அரசு துணையோடு அப்புறம் அதை வாபஸ் வாங்கினாங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்லக்கூடிய எந்த உதாரணமும் ஆளுங்கட்சிக்கு பொருந்தாது. ஏன் பொருந்தாதுங்க? நீங்கள் அடுத்த வருஷம் 5000 ரூபா பணம் போட்டுட்டு சொல்லுங்க. அந்த 5000 ரூபா பணங்கிறது நல்லா அதை பார்த்தீங்கன்னா நிதி கடுமையான சூழல்லையும் அந்த நிதி. சார் நான் ஒரே ஒரு கேள்வி தான் உங்களை கேட்குறேன். அந்த 5000 ரூபா நீங்கள் போட்டிங்கல்ல, எந்த ஃபண்டுலேருந்து எடுத்து போட்டீங்க? ராத்திரியோட ராத்திரியாக கடன் வாங்கி, ஒரு படத்தில் கமலா சொல்கிறார், ராவோட ராவா ராவும் சேர்த்து பேசி முடிச்சிடலாம் வாம்பார். அந்த மாதிரி 5000 ரூபா ஃபண்டு. சார் நான் என்ன கேட்குறேன், கல்விக்கு நிதி இல்லைன்னு சொல்லி மத்திய அரசில் குறை சொல்லிட்டீங்க. 2153 கோடி கொடுக்காதனால கல்வி நின்று போச்சுங்கிறீங்க. நிதி வருவாயில தான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. அது எந்த ஸ்கீமுக்கு கொடுத்த ஃபண்டு? எந்த ஸ்கீமுக்கு கொடுத்த ஃபண்டு?
அரசு திட்டங்களுக்கு இல்ல அந்த ஃபண்ட் சொல்லுங்க நீங்க. SC/ST ஃபண்ட்லேருந்து எடுத்து போட்டிருக்காரு. அவங்கள வாழ்க்கையில முன்னேற்ற, அவங்களுடைய கல்விக்கு முன்னேற்ற, அதுக்காக ஒதுக்கப்பட்ட ஃபண்டை நீங்க எடுத்து நீங்க பாட்டுக்கு கோடை விடுமுறை கொடுக்குறீங்களே, எப்படி சார் அது? உங்க வீட்ல சாப்பாட்டுக்கு நீங்க நெல் வச்சிருக்கீங்க, அரிசி வச்சிருக்கீங்க சார். அதை தூக்கி நான் பாட்டுக்கு யாருக்கோ தானம் பண்ணிட்டேன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன கேள்வி கேட்பீங்களா மாட்டீங்களா? சார் அரசனுடைய செயல்பாடு எப்படி தெரியுங்களா? ஒரு துறையிலேருந்து வர்ற வருமானத்தை எடுத்து இன்னொரு துறைக்கு செயல்படுத்தலாம். சார் அது வேற துறையில பண்ணுங்க சார். இல்ல வேற துறையில பண்ணலாம் சார். இந்த ஃபண்டை எடுத்தது தவறான விஷயம். ஏன்னு சொன்னால் பட்டியலின மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய டெவலப்மெண்ட்டுக்காக கொடுத்த ஃபண்டுங்கிறது அவங்களுக்கு கல்விக்கு, அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு, அவங்களுடைய நல்ல ஸ்கீம்ஸ்க்காக கொடுத்தது. அது நீங்க வேற ஏதாவது ஃபண்டில் எடுத்து பண்ணுங்க. ஏற்கனவே ஒரு முறை பிடிஆர் பழனிவேல்ராஜா அந்த இதுக்கே சொன்னார், எங்கிட்ட ஃபண்டே கிடையாதுங்கன்னு சொன்னார். சொன்னாரா இல்லையா? சட்டசபையில் சொன்னார். உங்கள் அமைச்சர் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் என்ன சொன்னார், மற்ற துறையில் செயல்படுத்தப்படாத ஃபண்டு இருந்தால் அதெல்லாம் எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்டார். அதனால தான் அவர் நீங்கள் மாற்றிட்டு தங்க தென்னரசியை கொண்டு வந்தீங்க. அப்போ நிதி மேலாண்மைங்கிறது உங்கள்கிட்ட இல்லை, எப்படி பண்ணோன்னு தெரியல. அதைத்தான் நாங்கள் சொல்கிறோம். நீ ஒரு ஸ்கீம் பண்ணுறேன்னு சொன்னால் ஸ்கீமுக்கு ஃபண்டிங் ரெடி பண்ணுங்க, கன்கரன்ஸ் வாங்குங்க, வாங்கிட்டு அதை செயல்படுத்துங்க. மக்கள் திட்டங்களை நாங்கள் எதிர்க்கலை, மக்களுக்கு நல்லது செய்கிறோம் நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. ஆனால் மக்கள் மேலே இப்போ இந்த நீங்கள் கொடுத்த பணமெல்லாம் இன்னொரு பக்கம் டாஸ்மார்க்குக்கு போயிடுச்சு. காலையில் நீங்கள் இப்படி கொடுக்குற மாதிரி கொடுத்து சாயந்தரம் அங்கே வாங்கிட்டு போயிடுச்சு. சார் எனக்கு தெரிஞ்சு 5000 ரூபா வந்த அன்னைக்கு 3000 ரூபாய்க்கு மதுக்கடையில் போய் சரக்கு வாங்கிட்டு வந்தவங்கன்னு எனக்கு தெரியும் சார். சார் ஒரு அரசு நிதி சுமை, நிதி வருவாய் எல்லாத்தையுமே ஆய்வு பண்ணி தான் ஒரு திட்டத்தை செயல்படுத்தும். சார் சிம்பிளான ஒரு கேள்வி சார். 4.5 லட்சம் கோடி அதிமுக ஆட்சியை விட்டு இறங்கும் போது இருந்த கடன் நீங்கள் டிக்ளேர் பண்ணிருக்கீங்க. இன்னைக்கு 10.5 லட்சம் கோடி, 5 லட்சம் கோடிக்கு நீங்கள் செலவு ஒரு வெள்ளை கணக்கு காட்டுங்க சார், வெள்ளை அறிக்கை கொடுங்க சார். 5 லட்சம் கோடி நாங்கள் இந்த ஃபண்டு மக்களுக்காக செஞ்சிருக்கோம் சொல்லுங்க. அப்படி செஞ்சால் தமிழ்நாடு இன்னைக்கு எங்கேயோ போயிருக்கும் சார். நீங்கள் ஏன் அப்புறம் பயப்படுறீங்க மக்களை பார்த்து ஓட்டு போடுவாங்களா மாட்டாங்களான்னு? உங்களுக்கு அந்த பயம் இருக்குது. நான் சொன்னதை செய்யலை. 505 திட்டங்களையும் எதுவுமே செய்யலை. மகளிர் விடியல் திட்டம், 1000 ரூபா உரிமை திட்டம், இதை பற்றியே தான் பேசுறீங்க. நீங்கள் வேற திட்டம் செய்யவே இல்லையா? அப்போ வேற திட்டம் செய்யவே இல்லையா? ஏன் அரசுகிட்ட பதில் இல்லையா அதுக்கு? ஒவ்வொரு இடத்துலையும் தொழிற்சாலைகள், தொழிற்படைகள் எங்க சார் இருக்கு? எங்க இருக்கு சார்? இன்னும் உதாரணத்தோட சொல்றேன். ஒரு கார் கம்பெனி இங்கே வந்துச்சு, அயல்நாட்டு முதலீடை கொண்டு வரோன்னு சொல்லிட்டு. அந்த கார் போன வருஷம் மொத்த சேல்ஸை 28 காரு, 24 காரு அதர் ஸ்டேட்ல வாங்கியிருக்கேன், 4 கார் நம்ம ஸ்டேட்ல வாங்கியிருக்கான். RTI போட்டு நான் உங்களுக்கு வேணா கையிலேயே தர்றேன். எப்படியோ மக்களுக்கு நல்லது நடக்குதா இல்லையா? அதை தான் பார்க்கணும். அது மக்கள் சொல்லணும், நீங்கள் நானும் சொல்லக்கூடாது, கொடுத்தவங்க சொல்லக்கூடாது. மக்களே அன்னைக்கு சொல்லிட்டாங்க சார், இது போன்று. ஆமா, 5000 ரூபா வந்துச்சு, 3000 ரூபா டாஸ்மார்க் போயிடுச்சுன்னு சொன்னாங்க. எங்கள்கிட்ட கூட தான் சொன்னாங்க, வேற விதமா சொல்லவே, ஒண்ணுமே சொல்லல. சார் நீங்க நாங்க சொல்றது எடுத்துக்க மகிழ்ச்சி. முதல்வருக்கு நன்றின்னு சொன்னாங்களே சார் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாரும். யார் சொன்னா? கட்சிக்காரங்க சொல்லியிருக்காங்க. தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சொல்லிட்டு தானே இருக்காங்க. 5.5 கோடி மக்களும் தமிழ்நாட்டு மக்கள் முதல்வருக்கு நன்றின்னு சொன்னாங்க. உங்க ஊடகத்துல உங்க ஆளுங்களை வச்சுக்கிட்டு நன்றி சொல்லி நீங்க பேசுவீங்க, எங்களுக்கு தெரியாதா? என்ன இப்படி சொல்றீங்க? அப்புறம் என்ன சார்? காலையிலே இனிப்பான செய்தியை முதல்வர் எங்களுக்கு அறிவித்து விட்டார் என்று பெண்மணிலாம் வாங்கினவங்க சொன்னாங்க. 1,31,00,000 பேர் சொன்னாங்க. எத்தனை பேர் கிடைக்காதவங்க எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க, அதுவும் மீடியால வந்துச்சு. அப்ப அவங்க எல்லாம் ஒதுக்கப்பட்ட, அவங்களுக்கு எல்லாம் கோடை விடுமுறை கிடையாது, மகளிர் உரிமை கிடையாது. அவங்க மகளிர் கிடையாதா? அவர்களுக்கெல்லாம் இனி வரும் காலங்கள்ல முழுமையாக வழங்கப்படும் 10,000 ரூபாய், எந்த சட்ட திட்டமும் இல்லாம. சார் அப்படித்தான் நகையை வச்சா நீங்க எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் நீங்க, அப்புறம் அதுக்கு ரூல்ஸ் போட்டீங்க, அப்புறம் உரிமை தொகை எல்லாருக்கும் நீங்க, அப்புறம் அதுக்கு ரூல்ஸ் போட்டீங்க. 5000 ரூபாய் ஏன் எடப்பாடி கொடுக்க மாட்டேங்கிறான்னு கேட்டீங்க. 2500, 1500, 5000 தானே கணக்கு கேட்டாரு நம்ம முன்னாடி எதிர்கட்சி தலைவர், இந்நாள் முதல்வர். எல்லாம் நாங்களும் பார்த்துட்டோம் சார், மக்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. 2026ல மக்கள் முடிவு பண்ணுவாங்க. சரி, செயல்பாடு, உங்களுடைய செயல்பாடு களத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கு பதில் சொல்லுங்க சார். செயல்பாடுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது, உங்களுக்கு தெரியல. அதைத்தான் சொல்கிறேன். மீண்டும் இந்த செயல்பாடுகளை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பு ஊடகத்துக்கு இருக்குது. ஊடகம் ஒரு சார்பாக இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க? இல்லை சார், எப்படின்னா போட்டி போட்டு நீ செய்தியா நான் செய்யட்டும் சார். முன்னாடி மாதிரி இப்போ எலெக்ஷன் இல்லை. ஃபஸ்ட்டு நம்ம அதை ஓடணும். இப்போ இன்றைக்கி டிஜிட்டல் மீடியா ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸு. முன்னாடிலாம் என்ன பண்ணுவோம், ஸ்பீக்கர் கட்டிகிட்டு இருந்தோம். ஸ்பீக்கர் மக்களுக்கு இடைஞ்சலாக இருக்குன்னு அதை நிப்பாட்டியாச்சு. டைம் காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் கத்திக்கிட்டு இருந்தோம். அப்படிலாம் பேசக்கூடாது, இந்த டயத்தோடு முடிச்சுக்கணுன்ட்டோம். இப்போ இன்றைக்கி எந்த அரசியல் கூட்டம் நடத்துறதுக்கும் அனுமதி கிடையாது. விஜய கணக்கில் வச்சுக்கிட்டு திமுக சொன்னாலும் திமுகவுக்கு அது பொருந்தும், ஏடிஎம்கேக்கும் பொருந்தும். நீங்களே உங்களுக்கு ஆப்பு வச்சுக்கிட்டீங்க, புரியுதா? இப்போ விஜய்க்கு என்ன இது போட்டிருக்கீங்க, இனிமே அரசியல் கூட்டம் நடத்தக்கூடாது, ஒன்லி நிர்வாகிகள் கூட்டம் மட்டும் தான் நடத்தலாம்னு ரூல்ஸ் போட்டிருக்கீங்க இன்னைக்கு. அப்போ உங்களுக்கு நீங்க சொன்னா எங்களுக்கு அதானே கணக்கு? இல்ல சார், கூட்டணி எல்லாமே முடிஞ்சு போச்சுங்கிறேன் நான். பேச்சுவார்த்தை அதெல்லாம் வெற்றிகரமா பேச வேண்டியதே இல்லை. இனிமே பேசி என்ன பண்ண போறீங்க? சார், இவ்வளவு செயல்பாடுகள் ஆளுங்கட்சி தரப்புல நலத்திட்டங்களை செய்தும் அவங்க தேர்தலை எதிர்நோக்கிறதுல தயாராக தானே இருப்பாங்க சார். அதற்கான தேர்தலை 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எல்லா கட்சியும் எதிர்நோக்கணும்.
அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இப்போ 2029 வந்தால் பார்லிமெண்ட் தேர்தல் வரும், அதுக்கு நல்ல உள்ளாட்சி வந்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனைத்து அரசியல் கட்சிகளும் தேர்தலை எதிர்நோக்குது, மக்களை போய் சந்திக்கிறதுங்கிறது இருக்குது. நீங்கள் பீரியடு முடிஞ்சதுக்கப்புறம் போய் சந்திச்சிங்கன்னா தான் அது தவறு. இப்போ இன்றைக்கி வந்து எம்பி மதிப்புக்குரிய எம்பி கனிமொழி அவர்கள் போனப்போ அந்த தூத்துக்குடியில் என்ன நடந்துச்சு, ஏற்கனவே பொன்முடி போனப்போ என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி பல இடங்கள்ல உங்கள் மீது அதிருப்தி இருக்குதுங்கிறத நாங்க சுட்டி காட்டுறோம். நீங்க திருந்திங்கிறோம். நாங்க உங்களை வந்து எதுவுமே குறை சொல்லல. சாத்தான் குளத்துல இருந்து அதே போல சார் ஸ்டெர்லைட்ல இருக்கும்பீங்க, எல்லாமே இருக்கு சார். சார் ஆனால் சரி, நான் என்ன கேட்கிறேன், 5 வருஷத்துல நடந்ததும் அங்கங்க ஒன்னொன்னு நடந்தது ஒன்னா? அஜித்குமாரை வந்து காவல்துறை அடிச்சு கொண்டாங்கன்னு சொல்றாங்க. இப்ப லாக்அப் டெத் எத்தனை நடந்துகிட்டு இருக்குது? நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்துக்களை தெரிவித்தமைக்கு இதயம் கணித நன்றி. நன்றி, வணக்கம்.